அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும்னா எங்களோட பேப்பர் கிளாஸ்ல 3வது கிளாஸ்ல நாங்கள் சந்திக்கிறோம். சரியா 26 ஆப்டிடியூட் முதல் பேப்பர் 1 பேப்பர் 1ல லாஸ்ட் கிளாஸ்ல நான் கேள்வி செஞ்சுட்டு இந்த 9வது கேள்வியை விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். அப்ப கவனிங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எம்சிக்யூல இருக்கிற 9வது கேள்வியை பாருங்க. எம்சிக்யூல இருக்கிற 9வது கேள்வியை பாருங்க. 9வது கேள்வி பாருங்க. கேள்வியில இருக்கிற 9வது கேள்வி. 10 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் படத்தில் காட்டப்பட்டவாறு ஏயில் ஓய்விலிருந்து உராய்வற்ற வளைவான பாதை ஏபி வழியே இயங்கிய பின் பிடி எனும் கிடையான கரடான பாதை வழியே இயங்குகின்றது. பொருளுக்கும் தரைக்கும் இடையிலான இயற்கவியல் உராய்வு குணகம் சைவதசம் 1 ஆகும். இது புள்ளி சியில் வில்மார்லி 2 தர 10⁴ நியூட்டன் மீட்டர் -1 உடைய விச்சுருளுடன் மோதி சேர்ந்து இயங்கி கனநிலை ஓய்வடைகிறது. மோதுகையில் சக்தி இழப்புகளை புறக்கணித்து விச்சுருளில் ஏற்படக்கூடிய உயர் நெருக்கம் என்னென்று கேள்வி. சரி, ஓகே, நல்ல ஒரு கேள்வி வந்து நீங்க கவனிங்க, சொல்ற விஷயத்த பாருங்க. சரியா, சரி, கேள்வி செய்யறதுக்கான நான் இன்னொரு அமைப்பும் இதுல அமைச்சு வச்சிருக்கேன். சரியா, பாப்போமா? இப்ப வாசிக்கவே விளங்கலாம். ரைட், கேள்வியை பாருங்க. சொல்றான்டா, தெளிவா விளங்கி போகணும் என்ன சொல்றாங்க பாருங்க. 10 கிலோகிராம் திணிவுள்ள, சரியா, இது 10 கிலோகிராம் திணிவுள்ள 10 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஏயில் ஓய்வில் இருந்து, ஏங்கிற இந்த புள்ளியில ஓய்வுல இருந்து நான் இத அழுத்த சக்தி மட்டம் 0வாக இதை எடுத்துக்கிறேன். பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக இந்த தளத்தை நான் எடுத்துக்கிறேன். சரியா, ரைட், கவனிங்க. ஏயிலிருந்து ஓய்விலிருந்து உராய்வற்ற இந்த பாதை உராய்வற்ற, சரியா, உராய்வற்ற வளைவான பாதை ஏபி வழியே இயங்கி, இதுல இருந்து விடுறாங்க, அப்படியே வளைவான இந்த உராய்வற்ற பாதை, இந்த உராய்வற்ற பாதை இதுல இயங்கி, சரியா, இது உராய்வற்ற
உராய்வற்ற பாதை. தெளிவாக உராய்வற்ற பாதை. சரி, வளைவான பாதை இயங்கி பின் B ல இருந்து D, சரியா? B ல இருந்து D, இதுதான் நம்ம D ல தந்தீங்க. நான் இதை எடுக்கு, சரியா? இந்த புள்ளி இந்த ஒரு சின்ன தேவைக்காக எடுத்துக்கிறேன். ரைட், ஓகே. BD எனும் கிடையான கரடான பாதை வழி. ரைட், ஓகே. இது கரடான பாதை. கரடான பாதை உராய்விசை தொழிற்படுவார். ஏன்னா கரடான பாதை வழியே இயங்குகின்றது. பொருளுக்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு குணகம். பொருளுக்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு குணகம் மியூ. மியூ சமன் சைவத்தசம் ஒன்று நந்தியா. மியூ வந்து சைவத்தசம் ஒன்று ஆகும். புள்ளி சியில் வில் மாறிலி. என்ன அறிந்தார்? வில் மாறிலி. இவர வில் மாறிலி ஸ்பெயின் வில் மாறிலிக்கு 2×10⁴ நியூட்டன் மீட்டர் -1. 2×10⁴ நியூட்டன் மீட்டர் -1 உடைய விச்சுருளுடன் மோதி சேர்ந்து இயங்கி கனநிலை ஓய்வடைகின்றது. மோதுகையில் சக்தி இழப்புகளை புறக்கணித்து விச்சுருளில் ஏற்படக்கூடிய உயர் நெருக்கம் என்ன? சரி, இந்த மோதுகையில வந்துகிட்டு சக்தி இழப்ப புறக்கணிக்க, மோதுற சந்தர்ப்பத்துல வர சக்தி இழப்பு. சரி, கவனிங்க. இந்த ஏங்கிற புள்ளியில ஓய்விலிருந்து விடுற இந்த துணிக்கு வீங்கிற புள்ளிக்கு வார சந்தர்ப்பத்துல அது உராய்வற்ற பாதைங்கிறதால நான் ஒரு கதையும் சொல்லிக்கிறேன். கவனிங்க. எந்த விதமான சக்தி இழப்பும் அங்க இருக்க போறதில்லை. எந்த விதமான சக்தி இழப்பும் இருக்க போறதில்லை. ஆனால் ஆரம்பத்துல புள்ளி ஏல இருக்கிற மொத்த எனர்ஜி, அழுத்த சக்தி அன்றைக்கும் பூமி மட்டத்துல இருந்து ஒரு ஹைட்ல இருக்க அழுத்த சக்தி இருக்குது. அந்த மொத்த சக்தி அப்படியே புள்ளி பீல இருக்கிற மொத்த சக்தியாக மாறும், இயக்க சக்தியா. ரைட். முதலாவது விஷயம் இருக்கு, கேள்வி செய்ய மாட்டோம் இல்ல, அதுல நாங்க என்ன எடுத்துக்கிறேன்னு தேவையா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சக்தி காப்பு தத்துவத்தின் படி முதலாவது வரைக்கு சரியா, சக்தி காப்பு தத்துவத்தின்படி புள்ளி ஏயில் உள்ள மொத்த சக்தி, ஏயில் உள்ள மொத்த சக்தி புள்ளி பியில் உள்ள மொத்த சக்தி சமன். புள்ளி பியில் உள்ள மொத்த சக்திக்கு சமம். மொத்த சக்திக்கு சமம். சரி, புள்ளி ஏல இருக்கிற மொத்த சக்தி புள்ளி பியில இருக்கிற மொத்த சக்திக்கு சமம். புள்ளி ஏல இருக்கிறது mgh. அப்ப புள்ளி பியில இருக்கிறது ½mv². இந்த இடத்துல அந்த உடல்ற வேகம் v எடுத்தாரு. இந்த இடத்துல இந்த துணிக்கையில இந்த வேகத்தை v எடுத்தீங்கன்னா இந்த mgh யாருக்கு சமனா இருக்குன்னா ½mv². ஏன்னா பூஜ்ய அழுத்த சக்தி மட்டத்துக்கு வர்றதால அழுத்த சக்தி 0. அப்ப இங்க இருந்த மொத்த அழுத்த சக்தியும் இயக்க சக்தியாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அதுல மாற்று கருத்து. ரைட், சரியா? சரி, இப்ப கவனிங்க, நல்லா கவனிக்கிறா. இந்த இடத்துல இருந்த இந்த மொத்த சக்தி, அப்ப சக்தி இழப்பு இல்லை. இதுல நான் இப்ப சும்மா சொல்றேன், ஒரு 50 ஜூல் இருக்குதுன்னு வைங்க, சும்மா உட்காந்து 50 ஜூல் இருக்குது. இப்ப இந்த பாதை கரடான பாதை வழியே இயங்கிட்டு வருது, வலிக்குத்தான் வருது, வலிக்கிட்டு வந்து இந்த ஸ்பிரிங்கை நெருக்கி ஒரு கட்டத்துல கனநிலை ஓய்வடையுது. இந்த இடத்துல துணிக்கு வேகம் வரும். வேகம் வந்துட்டு 0ஆக மாறும், கனநிலை ஓய்வடையுது. அப்படின்னா இருந்த மொத்த சக்தி எங்க? புள்ளி பில இருந்து மொத்த எனர்ஜி எங்கன்னு கேட்டா, உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்ன? இதுல இருந்து வலிக்கிட்டு வர உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. அதே நேரம்
ஸ்ப்ரிங்க வந்துகிட்டு எக்ஸ் தூரம் நெருக்குதுன்னு வச்சு, ஸ்ப்ரிங்க வந்துகிட்டு எக்ஸ் தூரம் நெருக்குது, எக்ஸ் தூரம் ஸ்ப்ரிங்க நெருக்குது என்றால், எக்ஸ் தூரம் ஸ்ப்ரிங்க நெருக்குது என்றால் ஸ்ப்ரிங்கின் மீது, சரியா, அந்த விச்சுருளின் மீது ஒரு மீளியல் அழுத்த சக்தி சேமிக்கப்படும். எனவே நான் திரும்ப சக்தி காப்பு தத்துவத்தின்படி எழுதுற விளங்காண்டு பாருங்க. சக்தி காப்பு தத்துவத்தின்படி, காப்பு தத்துவத்தின்படி, சரியா, புள்ளி பியில் உள்ள மொத்த சக்தி, புள்ளி பியில் உள்ள மொத்த சக்தி, மொத்த சக்தி, புள்ளி பியில் உள்ள மொத்த சக்தி உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை சக சக விச்சுருளில் சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தி, சரினா இந்த பீல இருக்கிற அந்த மொத்த சக்தி 2 சக்திகளாக கன்வெர்ட் ஆயிருக்கிறது விளையாடா. செஃப்னா நான் பேசுறேன். எஸ் ரைட். மிதுனி விளையாடா. ரைட், வெரி குட். அப்ப புள்ளி பீல இருக்கிற அந்த மொத்த சக்தி என்ன செய்யுதுன்னா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை சாக விச்சுருளில் சேமிக்கப்பட்ட சக்தி. இந்த எக்ஸ் தான் கேள்வி, எவ்வளவு தூரம் நெருக்கிரிப்பாருன்னு கேள்வி. அப்ப பாருங்க, புள்ளி பீல இருக்கிற மொத்த சக்தி புள்ளி ஏல இருக்கிற மொத்த சக்தி சமம். அப்ப புள்ளி பீல இருக்கிற மொத்த சக்தியை நான் எழுதலாம் mgh என்று எழுதலாம். அது half mg square சமனுங்கிறதா. இது சமன் உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை F தர D சக விச்சுருளில் சேமிக்கப்பட்ட சக்தி half kx squared என்பது half kx squared. வில் மாறிலியும் நெருக்கவும் தெரிஞ்சாலும் மீளியல் அழுத்த சக்தி எழுதலாம், அல்லது விசையும் x தெரிஞ்சாலும் நெருக்கம் தெரிஞ்சாலும் half fx என்று எழுதலாம். ஓகே, மீடியா அப்ளை பண்ணிட்டா இந்த half kx squared எடுத்து வச்சு. ரைட், ஓகே. mgh நாங்க எடுத்தா 10 தர 10 தர ஹைட்டும் வந்துட்டு 10, திணிவும் 10 கிலோகிராம், புவி மட்டத்துல இருந்து ஹைட்டும் வந்துகிட்டு 10 கிலோகிராம். ஆனா இந்த கேள்வியில மிக முக்கியமான ஒரு தரவுன்னு நான் எடுத்துக்க போறேன். தரவை அவனது எம்சி கேள்வி அப்படிதான் நோக்கி அதை நடத்தப்படுது. என்னன்னா இந்த கரடான பாதையில நல்ல விலகிக்கணும், சரியா, முக்கியமான ஒரு தரவுன்னு எடுத்துதான் நம்ம இந்த கேள்வி முடிக்க போறோம். சரியா, தரவுன்னு எடுத்துதான் இந்த கேள்வியை முடிக்க போறோம். அதாவது என்னன்னா சரி, முக்கியமான தரவு, அதாவது கரடான பாதையில துணிக்கை இயங்கிய தூரத்தோட ஒப்புடக்க விச்சுருள நெருக்கி இருக்கிற தூரத்தை நாங்க புறக்கணிக்க போறோம். ஏன்னு நான் சொல்றேன், கவனிங்க. கரடான பாதையில், கரடான பாதையில் பாதையில் துணிக்கை இயங்கிய இயங்கிய தூரத்துடன் ஒப்பிடுகையில், இயங்கிய தூரத்துடன் ஒப்பிடுகையில் விச்சுருளை நெருக்கிய
தூரத்தை நெருக்கிய தூரத்தை நெருக்கிய தூரத்தை புறக்கணிக்க 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 சரி அவனோட ஆன்சர் வரும். பட் எஸ்ஏ கேள்வி செய்ய இந்த கேள்வி வந்தா எப்படி செய்யற விஷயத்த நான் சொல்லித்தரேன். ரைட் கவனிங்க. ஏனெண்டா உண்மையாடா தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்ன வரணும்னா இவ்வளவு தூரமும் அந்த தரையில தான் நெருக்கிட்டு வந்தாலும் தரையில தான் இவர் வலிக்கிட்டு வரும். அப்ப அங்க நான் போடுற இந்த டிக்கு பதிலா என்ன வரணும்னா இந்த 10 சக எக்ஸெண்டு வரணும். அப்பதான் அந்த பாதை முழுமையாக அது தடை விசையோட பயணிச்சிருப்பார். நெருக்கையும் தரையோட தொழுகையில இருக்க அங்கேயும் என்ன செய்யும் ஒரு அவசியம் ஒன்று தாக்கும். பட் என்ன கேஸ்னா இந்த 10 மீட்டரோட இது வரக்கூடிய அந்த விடை வந்துட்டு புறக்கணிக்கத்தக்கிறதால நான் இந்த இடத்துல 10 தான் போட போறேன். அவங்கள எம்சிக்காலே அப்பதான் பில் பண்ணி வச்சிருக்காங்க. சரி அதுல கவனமா இருக்கு. சரி ஓகே பாருங்க. எஃப்க்கு பதிலா எங்களுக்கு தெரியும் உராய்வு விசையை நாங்க எடுத்துக்கிட்டா எஃப் சமன் மியூ இன்டு ஆர். ரைட் ஓகே அது எஃப் சமன் மியூ இன்டு ஆர் என்று வரும். இந்த இடத்துல கிரையான தலைங்கிறதால உராய்வு விசை மியூ இன்டு எம்ஜிக்கு சமனா இருக்கு. அப்ப எனவே இவருக்கு பதிலா மியூ 0.1 தர எம்ஜி 10 தர 10 தர அவர தூரம் டி உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்டவைகளையும் அதுவும் 10 சக 1/2 தர கேக்கு பதிலா வில்மாலி தந்திருக்காங்க 2 தர 10 2 தர 14 தர எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் வர்க்கம் ரைட். இனி சொற்கள்களை நாங்க பார்த்தா கவனிங்க. இதுல 3ஐ வெட்டலாம். அதே போல இங்கேயும் நாங்க சுருக்கலாம். இதுலயும் 10 சுருக்கினா 11 மிச்சம். இதுல 2 வெட்டப்படும். அப்ப இதுக்குள்ள மிஞ்ச போகுது இதுல 1 இதுல 0.1 சக இதுல 10 எக்ஸ் வர்க்கம் இங்க போறோம். அப்ப 10 எக்ஸ் வர்க்கம் சமன் 1 சய 0.1 வரும். எனவே 10 எக்ஸ் வர்க்கம் சமன் 0.9. 10ஆல கொண்டு பிரிச்சு விட்டீங்கன்னா சரியா எக்ஸ் வர்க்கம் சமன் 0.9 கீழ் 10 வருவார். எனவே எக்ஸ் வர்க்கம் சமன் 0.09 வரும். எக்ஸ் சமன் வர்க்கம் தொட்டெடுத்தார். சரியா இதை எழுதலாம். உங்களுக்கு ஈஸா எழுதுறா 9 எழுதலாம். 9 வழியால வந்தா 9 வழியால வந்தா 3 100 வழியால வந்தா 10. எனவே 0.3 மீட்டர் வருகிறது. 0.3 மீட்டர். மூன்றாவது ஆன்சர் பொருத்தமான. சிப்னா வணக்கம் அந்த கேள்வி. எஸ் ரைட். இப்ப இதுல என்ன கேஸ்னா கேள்வி செய்யற மட்டும் முக்கியமே இல்லை. இதுல இருந்து நாங்க என்ன அறிவு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஐ கேள்வி செய்ய நீங்க கட்டாயம் என்ன செய்ய வேண்டி வரும்னா இந்த டிக்கு பதிலா எஸ்ஐ கேள்வி செய்ய இந்த டிக்கு பதிலா நீங்க 10 பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அது 2 வரைக்கும் 10 பிளஸ் எக்ஸ் வருவார். சரி இவ்வளவு தூரமும் வந்துகிட்டு என்ன செய்யும்னா அது கரடான பாதை வழிதான் இயங்க போகுது. கரடான பாதை வழியை தான் இயங்க போற ரொம்ப தெளிவாக அதை விளங்கிருக்கும். ரைட் ஓகே. எங்களுக்கு அவசரம் இல்லை. ஒவ்வொரு கேள்விகளை எங்களால டைம் தானே எடுக்க போறீங்க. சரி ஒவ்வொரு கேள்விகளை தெளிவா எழுதி எடுத்து விளங்கி எடுத்து நோட் பண்ணி எடுங்க. சரி நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு நான் போறேன். நோட் பண்ணி எடுங்க. அடுத்த கேள்விக்கு நான் போறேன்.
நோட் பண்ணி எடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா சரிங்களா? ரைட். இத்தனை நோட் பண்ணியாச்சா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க.
இப்ப டியூட்ல இருக்கிற 17வது கேள்வி வாங்க. இப்ப அந்த 16வது கேள்வி நம்ம செஞ்சிட்டோமா? 16வது கேள்வி லாஸ்டா செஞ்சு. எஸ், ஓகே. இப்ப நாங்க 17வது கேள்விக்கு வாங்க. டியூட்ல இருக்கிற 17வது கேள்வி. சரி, காமி. இப்ப வாங்க டியூட்ல இருக்கிற 17வது கேள்வி. சரி, டியூட்ல இருக்கிற 17வது கேள்விக்கு வாங்க. என்ன சொல்றான்னு பாப்போம். 17வது கேள்வி. சரி, சொல்றாண்டா, இரு வட்டத்தட்டுக்கள் சுயாதீன ஒரு பொது நிலைக்குத்து அச்சு பற்றி அவற்றின் மையத்தினூடாக ஒமேகா 1 ஒமேகா 2. சரியா, ரைட், ஓகே. இப்படி ஒரு கதை கதைக்கிறேன். படத்தை கேட்டுட்டு விஷயம் போச்சு. சரியா, அதே மாதிரி பார்க்கணும். சரி, பாருங்க. சரியா, இரு வட்டத்தட்டுக்கள் சுயாதீனமாக ஒரு பொது நிலைக்குத்து அச்சு பற்றி அவற்றின் மையத்தினூடாக ஒமேகா 1 ஒமேகா 2. இதுல ஒமேகா 1 பெரிது, ஒமேகா 2 எனும் கோணக்கதிகளுடன் ஒரே திசையில் சுழல்வதை ஒரு காட்டுகின்றது. ஒமேகா 1 ஒமேகா 2
இன்னும் கோணக்கதிகளும் ஒரே திசையில் சுழல்வதை ஒரு ஏ காட்டுகிறது. சுழற்சி அச்சு பற்றி ஏயின் சடத்துவ திருப்பம், சுழற்சி அச்சு பற்றி ஏட சடத்துவ திருப்பம் இதான் ஏ, இது பி சரியா. ஏயின் சடத்துவ திருப்பம் I1 பியின் சடத்துவ திருப்பம் I2 ஆகும். கோணக்கதி வேறுபாடு காரணமாக ஒன்றையொன்று தொடுகையுற்று உராய்வு காரணமாக இரு சில்லுகளும் இறுக்கமாக ஒன்றையொன்று நழுவாமல் ஒரு பொது கோணக்கதியில் சுழல்வதை உருபி காட்டுகிறது. இச்செய்கையின் போது உராய்வினால் இழக்கப்பட்ட மொத்த சக்தி என்னென்று கேள்வி. ரைட், ஓகே. இந்த இடத்துல கோண உந்தம் காக்கப்பட போகிறது. கோண உந்தம் காக்கப்படும். எனவே நாங்க இது பண்ணது பிறகு ஜாயிண்ட் ஆகினது பிறகு நான் இதுல கோண வேகத்தை ஒமேகான்னு எடுத்தா நல்லா காட்டுறேன். கோண உந்த காப்பு தத்துவத்தின்படி போட நல்லா கவனியும். கோண உந்த காப்பு புற முறுக்கம் ஒன்றும் தொழிற்படல. கோண உந்த காப்பு தத்துவத்தின்படி இறுதி கோண உந்தம் சம ஆரம்ப கோணம். இறுதி கோண உந்தம் சம சரியா ஆரம்ப கோண உந்தம். ஆரம்ப கோணம் இறுதி கோண உந்தம் I ஒமேகா. கவனமாறிக்கணும். கோண உந்தம்ங்கிறது தெளிவாக விளங்கி போகணும். வரைவிலக்கணம் அதே போல சமன்பாடு. இப்போ உதாரணத்துக்கு கோண உந்தத்துக்கு நீங்க எல்லுங்க எடுத்தா எல் சமன் I ஒமேகா இதுதான் கோண உந்தம். ஏக பரிமாண உந்தமாக நாங்க P எடுத்தீங்கன்னா P சமன் M into V. கோண உந்தம் எல் சமன் I ஒமேகா இவர் வந்துகிட்டு ஏக பரிமாணம் P சமன் M into V. ஐங்கிறது சலத்துவ திருப்பம், ஒமேகாங்கிறது கோண வேகம். ஏக பரிமாண உந்தத்துல திணிவு M V வேகம். சரி, இந்த சமன்பாடு இப்படி கதைக்கப்பட்டால் கோண உந்தத்திட வரைவிலக்கணம், இந்த வரைவிலக்கணம் அடிப்படை தெளிவாக தெரிஞ்சிருந்து இப்ப 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி மெக்கானிக்ஸ்ல வந்து எஸ்ஏ கேள்வி முழுமையாக அந்த பேஸ் ஐடியா தெரிஞ்சாதான் அந்த கேள்வி சேரும். சரி, இப்ப கவனமா இருக்கணும்டா. இந்த கோண உந்தம்ங்கிறது எல்லுங்கிறது யாருண்டா ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம். இதுதான் எங்கட கோண உந்தம் சொல்றோம். ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம்னா கோண உந்தம். சரி, பாருங்க. எல் சமன் பாருங்க இப்படி வருது. எல் சமன் P தர R ஏக பரிமாண உந்தத்தில திருப்பம். எனவே ஏக பரிமாண உந்தத்துக்கு பதிலா M into V எழுதலாம். இது தர R. பட் V ஞாபகம் இருக்குதா? என்னோட வட்ட இயக்கத்துல நாங்க படிச்சிருக்கோம். V சமன் R ஒமேகா. இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா Vக்கு பதிலா R ஒமேகா into R வரும். எனவே M R வர்க்கம் into ஒமேகா. பட் M R ஸ்கொயர்டத்தான் நாம என்ன சொன்ன சலத்துவத்திருப்போம். அப்ப I ஒமேகா இங்கிருந்து சமன்பாடு வந்தங்கிற விஷயத்தை விளங்கி போடும். சரியா, அடிப்படை தியரியில இருந்து கதைக்கப்பட நம்ம எல் சமன் I ஒமேகாங்கிறது ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் கோண உந்தம் சொல்றோம்.
இதெல்லாம் பேசாய் அதுல இருந்து அந்த ஐயமேக வந்து ஏன்னா ஏக பரிமாண உந்தத்தின் அழகு ரைட் எல்லாம் பயன்படுத்தி எழுதுறதில்ல நிறைய ஏக பரிமாணத்தில் இருக்கிற அழகை நான் கேட்டேன் சாரி கோண உந்தத்துல அழகை கேட்டேன் ஏக பரிமாண உந்தத்துல திருப்பம் ஏக பரிமாண உந்தம் m/v கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 into மீட்டர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1 இதுதான் எங்களுடைய ஏக கோண உந்தத்துல அடிப்படையாக கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1 எங்களுக்கு வந்துட்டு பாருங்க அதே போல பரிமாணம் கேட்டா எல்ற பரிமாணம் கேட்டா ml வர்க்கம் t மைனஸ் ml வர்க்கம் t மைனஸ் 1 வரும் சரியா ரைட் தெளிவாக இருந்துக்கும் ஏக பரிமாண உந்தத்திட திருப்பம் ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் தான் கோண உந்தம் சரியா அதுல இருந்து ஏக பரிமாண உந்தத்துல கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 மீட்டர் வரும் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1 கிலோ ரைட் ஓகே அப்ப இறுதி கோண உந்தம் சமன் ஆரம்ப கோணம் இறுதி கோண உந்தம் நான் இதுல இருக்கிற மொத்த சடத்துவ திருப்பத்தை கேபிட்டல் ஐன்னு எடுத்தா மொத்த சடத்துவ திருப்பத்தை கேபிட்டல் ஐன்னு எடுத்தா அந்த ஐ யாரால தரப்பட போகுது மொத்த சடத்துவ திருப்பம் ஐ வந்துக்கிட்டு தனித்தனி உடல் சொல்ற கூட்டுத்தொகை ஒரு எண்ணிக்கை அப்ப ஐக்கு பதிலா ஐ இன்டு ஒமேகா வரும் அப்ப ஐக்கு பதிலா I1 plus I2 into omega இது சமன் ஆரம்ப கோண உந்தம் I1 into omega 1 சக I2 into omega 2 எனவே இதுல இருந்து நாங்க ஒமேகாவை கண்டால் இறுதி கோண உந்தம் இப்படி சேர்றதால இந்த அமைப்பு இந்த உடல் வந்துகிட்டு சேர்றதால அதாவது எப்படி இது சத்தியமாகுதுன்றார் இந்த அம்புக்குறி என்னதை குறிக்காது கோண வேகத்தின் திசை சரியா நல்லா கவனிங்க அவன் இந்த இதெல்லாம் இப்படி வர சுழல்றா சரி இந்த ஷேப்ல சுழல் வந்துருக்கீங்க இந்த ஷேப்ல சுழல் இதுல பாருங்கடா வலது கையிட தக்கை திருக்க வலது கையிட 4 விரல்களும் தட்டு சுழல்ற திசையை காட்டுமாக இருந்தால் கோண வேகத்தின் திசை பெருகல் பாருங்க பெருகல்ல காட்டணும் சரி அதான் நாங்க திசை காட்டணும் சரி எனவே இதுல இருந்து ஒமேகாவை நாங்க எடுத்தா ஒமேகா சமன் I1 into omega 1 சக I2 into omega 2 கீழே I1 plus I2 இல்ல I1 plus I2 I1 plus I2 இப்ப கேட்ட கேள்வி என்னண்டா சுழல்வதை உருபி காட்ட இச்செய்கையின் போது உராய்வினால் இழக்கப்பட்ட சக்தி ரைட் கோண உந்தம் காக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி சக்தி காக்கப்படங்கிற விஷயம் இல்லை அங்க அது மோதல்கள் உராய்ச்சி எல்லாம் சொல்லி அப்ப பாருங்க இழக்கப்பட்ட சக்தி நான் எழுதுறேன் இழக்கப்பட்ட சக்தி யாருக்கு சமனாரிக்கும் ஆரம்பத்தில் உள்ள மொத்த சக்தி ஆரம்பத்தில் உள்ள மொத்த சக்தி ஆரம்பத்தில் உள்ள மொத்த சக்தி சய இறுதியில் உள்ள மொத்த சக்தி இறுதியில் உள்ள மொத்த சக்தி சமம் இறுதியில் உள்ள மொத்த சக்தி எனவே ஆரம்பத்தில் இருக்கிற எனர்ஜி நான் எழுதுற விளக்கம் 2 தட்டுக்கள்ல தனித்தனி சுழற்சி அப்ப half I1 into omega 1 square சக half I2 into omega 2 square minus half I omega square விளைவு சடத்துவ திருப்பம் விளைவு அதே போல கோண வேகம் விளைவு
இதுல நாங்க எழுதினா half பொதுவாடு half பொதுவாடுத்தா சரி I1 into omega 1 square சக I2 into omega 2 squared minus ஐக்கு பதிலா வரண்ட I1 plus I2 ஒமேகா ஸ்கேடுக்கு பதிலா வர போறாரு என்ன இவரை நாங்க இப்படி எழுதலாம் I1 into omega 1 sub I2 into omega 2 கீழே I1 plus I2 முழுவதின் வர்க்கம் சரி இப்ப இதுல பாருங்க இந்த ஸ்கேட இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம் அப்ப இதுல ஒரு ஸ்கேட இங்க கொடுத்தா I1 plus I2 முழுவதின் வர்க்கம் இருக்கும் அப்ப நான் என்ன செய்யலாம்னா இதுல ஒரு ஆளை கேன்சல் பண்ணிட்டு இங்க வார வர்க்கத்துல கேன்சல் பண்ணி விட்டோம் தெளிவாக அடுத்த ஸ்டெப்ல அதை எழுத மாட்டேன் போட மாட்டேன் இதை நாங்க இதுலயும் கேன்சல் பண்ணி இங்க வார வர்க்கத்தை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா ஹாஃப் ஒன்று இருக்கு சரியா இதெல்லாம் ஓகே I1 into omega 1 ஸ்கொயர் இருப்பாரு சக I2 into omega 2 ஸ்கொயர் இருப்பாரு மைனஸ் I1 into omega 1 சக I2 into omega 2 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் என்ன இருக்கின்றா I1 plus I2 இப்ப இதெல்லாம் கழிபடுது ஒரு பின்னம் பகுதியின் சமனாக மொத்தமா கழிக்கலாம் அப்ப பகுதியின சமப்படுத்தி விட்டீங்கன்னா ஹாஃப் ஒன்று வெளியால இருக்கட்டும் சரியா இதை கொண்டு போனா I1 into omega 1 squared I1 plus I2 சக I2 into omega 2 squared I1 plus I2 minus I1 into omega 1 சக I2 into omega 2 முழுவதின் வர்க்கம் முழுவதின் கீழ் கவனமா இருக்கும் இதெல்லாம் முழுவதின் கீழ் I1 plus I2 I1 plus I2 இது சுருக்கல் அந்த விடைய சட்டம் எனவே இவரை நாங்கள் வெளியால் எடுக்கலாம் எடுத்தா சரியா ஒன்றின் கீழ் 2 into I1 plus I2 எழுதலாம் I1 plus I2 சரி அடைப்பு நீக்கினாடா I1 I1 வர்க்கம் into omega 1 வர்க்கம் சக I1 into I2 into omega 1 வர்க்கம் பிளஸ் இவரால் அடைப்பு நீக்கினா I1 into I2 into omega 2 வர்க்கம் பிளஸ் I2 வர்க்கம் into omega 2 வர்க்கம் மைனஸ் சரி இவங்களையும் அடைப்பு நீக்க எழுதலாம் அவசரப்படவான I1 into omega 1 சக I2 into omega 2 முழுவதையும் வர்க்கம் சரியா இப்ப ஓகே அவ்வளவுதான் சரி இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா தேவையான விஷயங்கள் அவ்வளவு நோட் பண்ணிட்டு இது வரைக்கும் நோட் பண்ணி எடுத்துட்டு சரியா அடுத்த ஸ்டெப் நாம எழுதுவோம் என்ன அடுத்த ஸ்டெப் சொல்லி எடுக்கணும் இங்க கவனிங்க சரி அவசரப்படாம சொல்லுங்க ரைட் அப்ப இதுல எடுத்தீங்கடா ஒன்றின் கீழ் 2 I1 plus I2 சரியா இதுல எழுதப்போ நினைக்கிறேன் அப்படியே எழுதலாம் சரியா இதுக்கு பதிலா நான் சும்மா ஒரு சின்ன ஒரு கதையை உண்டு இது பண்றதுக்காக கவனிங்க இவ்வளவு பேருக்கும் பதிலா சும்மா நான் ஏன் எடுத்துக்கிறேன்
சரியா ஏ அப்படின்னா இதுக்குள்ள ஏ மற்றவரை காத்துருவாங்க மைனஸ் மைனஸ் இவருக்கு வரும் இவரு விரிவு எழுதினா ஏ பிளஸ் பி முழுவதின் வர்க்கத்துல விரிவு அப்ப என்ன வர போறாரு அது மைனஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு இதை வச்சிருக்கோம் எழுதினீங்கன்னா I1 வர்க்கம் இன்டு ஒமேகா 1 வர்க்கம் சக I2 வர்க்கம் இன்டு ஒமேகா 2 வர்க்கம் ஒமேகா 2 வர்க்கம் ஒமேகா 2 வர்க்கம் பிளஸ் 2 இன்டு உள்ள கிடைக்கிற அவ்வளவு கிடைக்கும் I1 into I2 into omega 1 into omega 2 into அப்ப ஒன்றின் கீழ் 2 I1 plus I2 A minus minus ஆல் அடைப்பு பண்ணிக்கலாம் I1 is squared into omega 1 is squared minus I2 squared into omega 2 squared minus 2 I1 into I2 into omega 1 into omega 2 ரைட் இப்ப பாருங்க ஒரு சின்ன வேரியன்ஸ் ஏ ஞாபகப்படுத்திக்கங்க பாருங்க மைனஸ் I1 into ஒமேகா ஸ்கொயர்ட்ல ஏல இருக்குது I1 ஸ்கொயர்ட் into ஒமேகா 1 ஸ்கொயர்ட் அப்ப இவரையும் கேன்சல் பண்ணலாம் ஏல வார பிளஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணலாம் அதே போல என்ன ஏல பிளஸ் ஒன்றையா I2 ஸ்கொயர்ட் into ஒமேகா 2 ஸ்கொயர்ட் அதுலயும் ஒரு மைனஸ் சரி அதுலயும் இப்ப நம்மள்ட்ட இருக்குது இதுல என்ன மிஞ்சி இருக்குதுன்னா இது அப்படியே எழுதுவோம் ஒன்றின் கீழ் 2 I1 plus I2 சரி 2 I1 plus I2 இதுல மிஞ்ச போகுது பாருங்கடா I1 into I2 into omega 1 squared plus I1 to I2 omega 2 squared இன்னொன்று இருக்கு I1 into I2 omega 1 squared சக I1 into I2 omega 2 squared minus அங்க மிஞ்சிருக்குது 2 I1 into I2 omega 1 into omega 2 சரி omega 2 ரைட் இது வரைக்கும் நோட் பண்ணி எடுங்க அடுத்த கல்வி சொல்லிக்கிறோம் விளங்கிட்டா மித்துனி சுருக்க விளங்கிட்டாடா சிப்னா நான் பேசுவேன் ரைட் ஓகே ஃபுல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இது வரைக்கும் நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்
நோட் பண்ணியாச்சா மிதுனி? ஸ்டெப்னா நோட் பண்ணிட்டீங்களா? டக்கு நோட் பண்ணிடுங்க மிதுனி. சரி சரி, ஓகே, அவசரம் இல்லை, தெளிவா விஷயத்தை விளங்கி நோட் பண்ணிடுறேன். நோட் பண்ணி முடிச்சா கட் பண்ணுவீங்களா? வர வர நோட் பண்ணியாச்சா மிதுனி? ரைட், ஓகே. சரி, இப்ப கவனிங்க, அதை சுருக்கி எடுக்குமே. இங்க பாரு, இதை நான் இங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல கவனிங்க, நாம இதுல இருந்து இங்க பாருங்க, இந்த பேக்கெட்ல இருக்கிறதுக்குள்ள I1 into I2, I1 into I2, I1 into I2. அப்ப அவரை நம்ம முதலாவது வெளியால் எடுத்தாங்க. I1 into I2 கீழே 2 into I1 plus I2. இனி இதுக்குள்ள நீங்க போறாங்க ஒமேகா 1 வர்க்கம் பிளஸ் ஒமேகா 2 வர்க்கம் மைனஸ் 2 ஒமேகா 1 into ஒமேகா 2. இது யார விரிவுன்னு எங்களுக்கு தெரியுமே. அப்ப I1 into I2 விற்கு 2 I1 plus I2 into ஒமேகா 1 minus ஒமேகா 2 முழுவதையும் பெருக்கம் வரும். இதர விரிவலினால்தான் ஒமேகா 1 வர்க்கம் சக ஒமேகா 2 வர்க்கம் மைனஸ் 2 into ஒமேகா 1 into ஒமேகா 2 வரும். எனவே இதுதான் ஆன்சர். அதை தேடி கண்டுபிடிச்சு முதலாவது விடை பொருத்தம் ஆன்சர். சரி, ஆன்சர். செஃப்னா இறுதி விடைக்கு வந்தது நினைக்கிட்ட முதலாவது அம்சம்.
ரைட், நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி. சில கேள்விகள் நான் சுருக்கித்தான் போகணும். சரியா, வேற வழி இல்லை. சுருக்கித்தான். சில கேள்விகள் அப்படிதான் மேக்சிமம் எந்த அளவுக்கு சுருக்கலுமோ சுருக்கல் ஐடியா தான் விடைய வரும். பட் அந்த இதைக்கு கன்வெர்ட் பண்றது, இருக்கிற ஆன்சர்ல இருக்கிற 5 ஆன்சர்ல ஒரு 5 ஆன்சருக்கு ஒரு ஆன்சருக்கு கன்வெர்ட் பண்றதுல நாங்க சில ஐடியாஸ் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். ஒரு வழியில கொண்டு போய் தான் ஆகணும் அந்த டைம். நோட் பண்ணிடுங்க. ரைட், ஓகே. சரி, நீங்க கவனி. இப்ப நான் சில விஷயத்த கொஞ்சம் சரி, எங்கட 17 சரி இந்த கேள்வியெல்லாம் ஒரு இசை கேள்வி செய்யற அளவுக்கு நாங்க என்ன செய்யலாம், யோசிச்சு அழகா செஞ்சிருந்தா அறிவு என்ன இந்த இசை கேள்வி எல்லாம் ஒரு பெரிய ஒரு இசை கேள்வி செய்யற அளவுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன். நாலேஜ் எடுத்து வச்சிருக்கேன். சில பேப்பரை பொறுத்த வரையில கவனமா இருந்தா சில கேள்விகள் கேள்வி வாய்ச்ச உடனே விடைக்கு வர மாதிரி இருக்கும். சில கேள்விகள் அந்த 2.5 நிமிடத்தை முழுமையா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், டைம் கொஞ்சம் கூட வர மாதிரி இருக்கும். நீங்க செஞ்சிருந்தால் யோசிச்சு ஐடியாஸ் நேரத்தோட ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தா 2 நிமிஷத்துல கேள்வியை முடிச்சிடலாம். பாக்குறதுதான் பெரிய சுருக்கல் மாதிரி அப்படி இப்படி இருக்குது. வெறும் 2.5 நிமிடங்கள் போதுமானது இந்த கேள்வி. நீங்க செல்ஃபா செய்ய பாருங்க, ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம். சரி, பட் கவனிங்களா, நான் சில விஷயத்த பாருங்க. சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது வந்துட்டு சில விஷயத்த பாருங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது எங்களோட 2026 சரியா எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கான பேப்பர் கிளாஸ். சரியா, தியரி கிளாஸ்ல நான் கீட் பார்த்துட்டு சரியா சில விஷயத்த நல்லா போடுறோம். இதுல நாங்க இந்த 2026 ஃபைனல் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்கான பேப்பர் கிளாஸ்ல எவ்ரி சண்டே ஒரு நாள் சரியா, எவ்ரி சண்டே 2 கிளாஸஸ் ஆக, அதாவது கிளாஸ் ஒன் every morning 6:30 a.m. to sorry ஒரு காரணம் பிடிக்குவா 6:30 a.m. to 8:30 a.m. வரும் வரைக்கும் ஒரு கிளாஸ். அதே போல எங்களோட கிளாஸ் டூ வந்துகிட்டு சரியா, கிளாஸ் டூ வந்துகிட்டு அவங்களோட லைஃப் டைம்ல 12:30 PM இருந்து 2 சரியா 2:30 PM. இதுல இந்த கிளாஸ் ஒன்ல இனி நாங்க எங்களோட கிளாஸஸ் மூவிங் பாருங்க. இந்த கிளாஸ் ஒன்ல நாங்க முதலாவது இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பேப்பர்ஸ், அதாவது மாடல் பேப்பர் ஒன் மாடல் பேப்பர் ஒன் கவனமா இருக்கணும்.
எவ்ரி சண்டே வந்துட்டு நடக்கிற மாடல் பேப்பர் 1 மார்னிங் மாடல் பேப்பர் முடிஞ்சோன்னா அடுத்த பேப்பர் அப்டேட் ஆகும். பட் இந்த மார்னிங் கிளாஸஸுக்குரிய பேப்பர்ஸ் எல்லாமே என்ன அடிப்பாங்கன்னா இனி எம்சிக்யூ கேள்விகளா தான் கேட்பாங்க. சரி, கவனமா இருக்கு. இதுல நாங்க பிராக்டிஸ் பண்ண போறது எம்சிக்யூ கேள்விகளா இருக்க போறாங்க. தற்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த பேப்பர்ஸ்ல எம்சிக்யூல இடம்பெறக்கூடிய வினாக்கள் என்ன இருக்க போகுதுன்னா யூனிட் 1 and யூனிட் 2. சரி, இப்போதைக்கு மாடல் பேப்பர் 1 இன்னும் ஒரு 3 பேப்பர்ஸ்கள் முழுமையாக 50 எம்சிக்யூ கேள்விகள் எங்களோட மெக்கானிக்ஸ் அண்ட் யூனிட் 1க்குரிய கதைகளா தான் இருக்கு. அதுக்கு பிறகு வாரதெல்லாம் எங்களோட 3rd யூனிட் நாங்க சேர்க்க போறோம். அது நாங்க பிறகு இன்ஃபார்ம் பண்ணோம் என்ன. அதே போல இதுல வந்துகிட்டு நாங்க அதாவது லஞ்ச் டைம் 12:30 இருந்து 2:30 வரைக்கும் நடக்க போற இனி அடுத்த வார சண்டேல இருந்து நடக்க போற கிளாஸஸ்ல இன்ஷால்லா நாங்க இதுல டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் என்எஸ்சி. சரியா, எஸ்ஏ கேள்விகள். இந்த இடத்துல இந்த எஸ்ஏ கேள்விகள் அதாவது உங்களோட மாடல் பேப்பர் 2 இன்னைக்கு உங்களோட குரூப்ல அப்டேட் ஆகும். சரியா, அதாவது எஸ்ஏ டிஸ்கஷன் மாடல் பேப்பர் 2. சரியா, இது முற்று முழுதாக எஸ்ஏ கொஸ்டின் அறிக்க போறாங்க. அதுல 20 வினாக்கள் இருக்கும். இந்த 20 வினாக்கள் மெக்கானிக்ஸ் தான். சரியா, யூனிட் 2க்குரிய கதை. யூனிட் 2. அப்ப நாங்க எங்களோட லஞ்ச் டைம்ல நாங்க பிராக்டிஸ் பண்ண போறது இந்த கேள்விகள். பட் இப்ப பாருங்க, இந்த நேரங்களுக்குள்ள இன்ஷால்லா ஒரு 2 அல்லது 3 எஸ்ஏ கேள்விகள் மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா உங்கள்கிட்டயே பேப்பர்ஸ்கள் ஸ்டார்ட்லயே மாடல் பேப்பர் 1 உங்கள்ட்ட இருக்குது, மாடல் பேப்பர் 2 வந்துட்டு உங்கள்ட்ட வந்துருவாங்க. அப்ப கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாலே நீங்க என்ன செஞ்சிடணும்னா அந்த கேள்விகளை செல்ஃபா வந்துகிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மெக்கானிக்ஸ்னா ஓவரோலா எல்லாத்துல ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எங்க ஹைட்ரோவர் வரைக்கும் முழுமையாக உள்ளடங்கின மாதிரி அதுக்குள்ள வார எஸ்ஐ பகுதிகள் எல்லாம் முழுமையா இருக்கு. நான் ஒவ்வொரு கேள்விகளும் அந்தந்த தியரியோட முழுமையா நான் விளங்கப்படுத்துவேன். சரி, அப்ப இனி நாங்க 12:30 இருந்து 2:30 வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது வந்துகிட்டு ஸ்ட்ரக்சர் இன் எஸ்ஏ. அதுல முதலாவது நாங்க மாடல் பேப்பர் 2ல சரியா 20 எஸ்ஏ கேள்விகள் இருப்பாங்க. இதுதான் நாங்க அடுத்த எக்ஸாம் பேப்பர்ஸ் அடுத்த வார சண்டே வந்துட்டு மார்னிங் எம்சிக்யூ அதே போல லஞ்ச் டைமுக்கு வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம் எஸ்ஐக்களும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான பேப்பர் நான் அப்டேட் பண்ணிடுவோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அடுத்தடுத்த பேப்பர் கிளாஸ்ல நாங்க ஜாயின் ஆகிறதுக்கு முன்னால நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் இந்த கேள்விகளை செஞ்சுட்டே என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ண பாக்கணும். சரியா, பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கேள்வி நான் இன்ஃபார்ம் பண்றேன். இத்தனாவது கேள்வி நாங்க எஸ்ஐல பார்க்க போறோம்னா நீங்க அதை என்ன செய்யுங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். ஒரு கிளாஸுக்கு முன்னால இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா, ஒரு சாட்டர்டே ஒரு ஃப்ரைடே நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த சண்டே வந்துட்டு நாங்க இத்தனாவது கேள்வி தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நீங்க இந்த கையில பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி, அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சரி, எக்ஸ்ட்ரா நாங்க அதை பண்றோம். சரி, கவனிங்க. இன்றைய நாள் எங்களை அறிமுகம் வகுப்புங்கிறதால நான் இந்த கேள்விகளை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இதுல தகவல் ஜாயின் ஆகணும்னா நாங்க செய்வோம் அந்த கிளாஸ்ல அப்படி கொண்டு போவோம். அடுத்தது இன்னைக்கு நைட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஹீட்டுக்குரிய தியரி கிளாஸஸுக்குரிய டியூட் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்குது. கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ஃபுல்லா தியரி கதைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு சைடு வந்துட்டு பிளேங்கா இருக்கும். வந்துட்டு அதுல நாம கதைக்கிற தியரி அது தேவையான விஷயங்களை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஹீட் அண்ட் டியூப் மெட்டீரியல் தான். சரியா, ஹீட்டை நாங்க முழுமையான செய்ய போனோம்னா இந்த டியூப் மெட்டீரியலை தான் கொண்டு போறீங்க. அந்தந்த இப்ப 4.11 டியூப் வந்துருக்கீங்க. 4.11 சரியா, இந்த நாள் முழுமையா பார்க்க போறது இந்த 4.11 சரியா. நான் ஒரு 3-4 பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்கிறேன். அதுல 4.11 தான் இந்த பகுதி. இன்னைக்கு நாங்க இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா, இதான் எங்க ஹீட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், ஓகே. இதுக்கான டியூட்டை நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட எஸ்ஐ டியூட்டு இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து மிச்சம் இருக்கிற பகுதிகளோட சந்திப்போம். சரியா, ரைட், ஓகே.